எடப்பாடி வந்து எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஆகிட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிற இன பாகுபாடு எங்கேயுமே கிடையாது. இல்லை இந்த மாதிரி இதோட நடவடிக்கை வந்து பிஜேபி இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே மாறி மாறி குற்றம் சொல்கிறாங்களே அதை எப்படி களையிறதுங்கிற உள்ள வேலையை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. தங்கமே பார்க்காத எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. இது ஒரு முற்போக்கான ஒரு தமிழகத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். ஏதாவது திமுக அரசு குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இது சரியான உதாரணம் இல்லை. வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் என்ன? அகமது இப்ராஹிம். அண்ணா, நாங்கள் எலெக்ஷன் 2026 பப்ளிக் ஒப்பீனியன், நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்ட்டு. உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும் 2026? 26 வந்து ஏதாவது புதிய ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு இது இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் புதிதாக ஒரு கட்சிக்கு புதிதாக ஒரு கட்சி கொடுக்கலாம். புதிதாக ஒரு கட்சினா யார்? என்டிகே இருக்காரு, டிவிகே இருக்க போது, சுயேட்சைகளும் நிற்பாங்க. நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறீங்க? அதாவது விஜய் தலைமையில் உள்ள ஆளுக்கு கொடுக்கலாங்க என்னுடைய இது. டிவிகே. ஆமாம், டிவிக்கு கொடுக்கலாம். ஏன் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? டிவிகேக்கு புதுசாக ஒரு கட்சின்னு இல்லாமல் வேறு எதுவும் ரீசன் இருக்கா? அவங்கள பார்த்து ஏதாவது இதாகிருக்கேன் அப்படின்ட்டு? இல்லை, புது ஆளுகளுக்கு கொடுத்தோம்னா அவங்களுடைய இன்னைக்குள்ள சிந்தனை, அவங்களுடைய ஒரு முற்போக்கான சிந்தனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேர் ஆட்சியும் பார்த்தாச்சு. நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியும் பார்த்தாச்சு, எடப்பாடி ஆட்சியும் பார்த்தாச்சு. ரெண்டு பேருமே மாறி மாறி குற்றம் சொல்கிறாங்களே அதை எப்படி களையிறதுங்கிற உள்ள வேலையை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையில் சொல்கிறோம் நாங்கள். சரி, அப்போ வந்து இப்போ இருக்கிற ஆட்சியில் என்ன குறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறைங்கிறத விட வேலைகள் எங்கே போனாலும் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் கொடுத்தா நடக்குது. ஓவராக கேட்குறாங்க. எல்லாருமே வந்து சாதாரணமாக ஒரு எதுவும் பண்ண முடியல. முதலமைச்சர் நினைக்கிறார், நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் கீழே அது நடக்க மாட்டேங்குது. அதிகாரிகள் ஒத்துழைப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து பெண்களுக்கான உதவித்தொகையெல்லாம் அந்த 1000 ரூபா பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் தாலிக்கு தங்கத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாலிக்கு தங்கம் கொடுக்கறது நல்ல திட்டம் தான், அது மறுக்கலை. ஏன்னா தங்கமே பார்க்காத எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அது நம்ம அதை நிப்பாட்டினது எனக்கு தவறாக தெரியுது. மாதம் 1000 ரூபா கொடுக்கும்போது செலவு பண்ணிடுவாங்க அவங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தப்பம் ஏழைப்பட்டவன் ஒரு பவுன் தங்கத்தை பார்க்கும்போது வாழ்க்கையில் தங்கமே வாங்கியிருக்க மாட்டான் அவன். அந்த தங்கத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். அதுக்காக படிப்பாங்க. இவங்க மாதம் குழந்தைகள் 1000 ரூபா போடும்போது அதுக்கு எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஃப்ரீ பஸ்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரீ பஸ் வந்து பெண்களுக்கு, முதியோர்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து அது ஏற்புடையதில்லை. தமிழகத்தை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது எல்லாம் கொண்டு போவாது. ஃப்ரீ பஸ் முதியோர்களுக்கு, வயசான முதியோர்கள் 60 வயசுக்கு மேலே இல்லை 70 வயசுக்கு மேலேன்னு சொல்லி ஒரு கேட்டகரி வச்சு அதில் கொடுக்கலாம் அவங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து ரோட் ஷோ மாதிரி போயிட்டுருக்காரு. எல்லா டிஸ்ட்ரிக்டும் போயிருக்காரு. தஞ்சாவூருக்கும் வரப்போகிறான்ட்டு 26 22 வரப்போகிறான்னு கேள்விப்படுறோம். நீங்கள் வந்து அதில் போகும்போது இந்த வாரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோயில்களுக்கு வர டொனேஷன்ஸ் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் வர டொனேஷன் வந்து கல்லூரிகள் கட்டுறாங்க, கல்லூரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து தப்பு. கோயிலுக்கு மட்டும் பராமரிப்புக்கும் கோயிலுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு முற்போக்கான ஒரு தமிழகத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் கல்விக்கு செலவு பண்ணுற, பிச்சை எடுத்தால் பிள்ளையை வைக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? பிச்சை எடுக்கக்கூடாது. ஆனால் கல்வியை எப்படியே பிள்ளையை படிக்கவே நினைக்கிறாங்க. கோயில் நிதியிலேருந்து கல்லூரிகளோ ஸ்கூலோ இல்லை மாணவர்களுக்கு பயிற்சியோ அது கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது. அதில் வந்து எந்த தவறும் இல்லை. இது வந்து பிஜேபியோட குரலாக இருக்கா? இது ஏடிஎம்கேயோட குரல். ஏன்னா இது வந்து 40-50 வருஷங்களாக வந்து இது அறநிலையத்துறையோட டொனேஷனுங்கிறது கல்லூரிகளுக்கும் கல்லூரி கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே இப்போ வந்து ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் வந்து அதோட தலைவரே வந்து இப்படி பேசுகிறது வந்து பிஜேபி குரலாக இருக்கா அப்படிங்கிறதும் சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லை, அவர் பிஜேபி குரலாக சொல்லலை. அவர் வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுகிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலைவராக இருக்கிறவர் பேசும்போது தன்னுடைய கட்சியில் என்ன கொள்கைன்னு நினச்சி அதை கரெக்டாக பேசணும். அதை பேசாமல் அவர் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறது அது கட்சிக்கு தான் பின்னடைவாக இருக்கும், மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அப்போ பிஜேபியோட குரலாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கல? அப்போ இல்லை, கிடையாது, கண்டிப்பாக கிடையாது குரலாக இருக்கு. ஏன்னா ஆனால் அவர் சொன்னது ஏதோ புலவாக சொல்லிட்டார். அவர் ஏதோ திமுக அரசை குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இது சரியான உதாரணம் இல்லை. இந்த இதை இல்லாமல் வேறு விஷயம் எடுத்துருக்கலாம் அவர். இப்போ அமித்ஷா வந்து ஏடிஎம்கே கண்ட்ரோல் வச்சுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கார். இப்போ முழுவதுமே வந்து அமித்ஷா தான் வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறாரு. இவர் ஒரு பொம்மையாக உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, நீங்கள் அது விமர்சனம் சரியானதான். எடப்பாடி வந்து எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஆகிட்டார். அதிமுக மிகப்பெரிய ஆளுமையான கட்சி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அதில் 50% கூட செயல்படல. அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவருடைய எதிர்காலம் வந்து நமக்கு அதிமுக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு தானே சாதகமாக முடியும். இப்போ சிறுபான்மையர் ஓட்டு எல்லாமே வந்து டிஎம்கே விழ வேண்டியது எல்லாமே வந்து டிவிகேக்கு விழுந்துருச்சு அப்படின்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜாக டிஎம்கேக்கு இருக்குமா ஏடிஎம்கேக்கு இருக்குமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிற இன பாகுபாடு எங்கேயுமே கிடையாது. என்ன காரணம்னா இப்போ கிராமங்களே சரி, நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது.
இந்து எங்களுக்கு பாடுபட சொன்னால் புரியாது. அவங்க அந்த அளவுக்கு இன்னும் மக்கள் அந்த மைண்ட் செட்லேருந்து வரலை. நம்ம அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்து அவன் பார்த்துட்ருக்கான். ஆனால் இவங்க நினைக்கிறது தவறு. பிஜேபி கூட்டணி வச்சது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தன்னை காப்பாற்றிக்க கட்சியை ஒரு பலம் தேவைன்னு சொல்லி இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் முழுக்க தன்னுடைய கட்சியுடைய முழு அங்கீகாரம், முழு கொள்கை இதை வந்து கரெக்டாக சரி பண்ணி பேசினாலே போதும். அதை செய்யாமல் ஒரு செய்கிற தவறு இந்த கூட்டணி குழப்பத்தில் போயிட்டே இருக்குது. அதனால் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. அது நீங்கள் சொன்னது முழுமையாக ஒத்துக்கிறேன். இன்னும் கிராமங்களில் போய் இது மாதிரி இந்து முஸ்லீம் ஸ்பிரிட்டாக போய் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் அதைத்தான் அவங்க கிரியேட் பண்ண விரும்புகிறாங்களா? பிஜேபி கிரியேட் பண்ண விரும்பி அதை வந்து அதுக்கு ஏடிஎம்கே ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இல்லை, இந்த மாதிரி இதோட நடவடிக்கை வந்து பிஜேபி இன்னும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அது வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. அது மாதிரி தான் கிரியேட் பண்ண ஃபியூச்சரில், இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் கொஞ்சம் அவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு டிவிக்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அஜித் குமார் திருபுவனம் கஸ்டடியல் டெத்தை பற்றி ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சாரி மட்டும் போதுமானதா? நீங்கள் சாரி சொல்லிட்டா அது முடிஞ்சிருமா? 24 பேர் இந்த உங்கள் பீரியடில், அதாவது கடந்த 4 வருஷமாக டிஎம்கே பீரியடில் மட்டும் கஸ்டடியல் டெத் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் எல்லா 24 பேருக்கும் சாரி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது வந்து உலகத்தில் எல்லா நாடுகள்லையுமே இந்த மாதிரி அதிகாரியோட அத்துமீறல் நடக்குது. அமெரிக்காவிலேயே வந்து ஒரு கற்பனை வந்து அவரை கழுத்தில் காலை வச்சு மிதித்து கொண்டான். இது வந்து அதிகாரியுடைய அந்த மன அழுத்தத்தில் இல்லை அவங்களோட ஏதோ ஒரு எமோஷனில் பண்ணிடுறாங்க. ஆனால் இதுக்கு சட்டப்படியாக நடவடிக்கை தான் கரெக்டாக இருக்கணும். நீதிமன்றம் சரியாக நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக யாரும் செய்ய மாட்டாங்க. அங்கே ஓட்டை விட்டதுனால ஏதாவது தப்பிச்சு வெளியே போகிறதுனால தான் அவங்க என்ன செய்ய முடியுங்கிற மனநிலைக்கு வர்றாங்க. இது வந்து இந்த அரசு அந்த அரசு இல்லை. இப்போ நாளைக்கு டிவிக்கே விஜயே வந்தால் கூட அவர் போய் எல்லா ஸ்டேஷன்லையும் உட்காந்து பண்ண முடியாது. அதே நேரத்தில் அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனை வந்து பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கணும். ஒரு அப்பாவியில் கொண்டு போய் தேவையில்லாமல் துன்புறுத்தும் போது அது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குன்னு நினைக்கணும். உழைவிடுதே சிக்கல் இருக்குது. நம்ம சட்ட அமைப்புகளே பெரிய கோளாறு இருக்குது. இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. இப்போ சிஎம்ஏ முன் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காரு. இது அந்த முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் ஒரு கஸ்டடியல் டெத் நடந்துச்சு. அப்போ மாற்றினப்ப இதே முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காவல்துறைக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ அதே தானே இவர் பண்ணியிருக்காரு. அதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன? இது பண்ணது சரியான ஒரு விஷயமா? இல்லை, அவர் சிபிஐக்கு தள்ளி விட்டார்னா வேறு எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ எல்லா மேலும் பார்த்துக்கவாங்கிற மாதிரி அவர் சிபிஐக்கு கொடுத்துட்டா யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்காக தள்ளி விட்டுருக்காரு. ஆனால் வந்து இந்த இதில் வந்து அவமானம்னா இவருக்கு அவமானம் தான். அது அவருக்கு அவமானம் சொல்லும்போது இவருக்கும் அது அவமானம் தான். ஒரு அப்பாவி உயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அவர் அன்றைக்கி பினிஷ் சேராஜுக்கு சொல்லும்போது ஒரு அவமானம் சொல்லும்போது இவர் ஆட்சியில் நடந்தது இவருக்கு அவமானம் தான். அதை அவர் உணர்வாக நினைக்கிறேன். அந்த 24 கஸ்டடியல் டெத் ஆனவங்கள்ட்டையும் சாரி கேட்கணுங்கிற சொல்லியிருக்காருல, அது சரியான ஒரு கருத்தானா? இல்லை, சாரி கேட்கணும் அவசியம் இல்லை. ஆனால் வந்து துறை சம்மந்தப்பட்ட அதிகாரி கேட்கணும். லீடு, அதாவது போலீஸுக்கு தலைமை வாங்குறாங்க அதிகாரியாக இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுக்கு, அவங்க தான் கேட்கணும் அதை. ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் நிர்வாகம் வருது. முதலமைச்சர் துறை அமைச்சராக இருந்தால் கூட அந்த நிர்வாகத்தில் யார் தலைவராக இருக்காரோ அவர் தான் கேட்கணும். முதல்ல இந்த சாரி அவர் கேட்டிருந்தாருன்னா ஸ்டாலின் கிட்ட விட பன்மடங்கு மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். அது கீழ்மட்ட உள்ள அதிகாரிகளுக்கும் அது வந்து போய் சேர்ந்துருக்கும். அது இவர் சாரியும் கேட்கும்போது ஓட்டுக்காக கேட்டார் மாதிரி ஆகிடும். அதிகாரி கேட்குறது வேறு. துறை சார்ந்த அதிகாரி தலைமை போலீஸ் அதிகாரி கேட்டிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுடைய அதிகாரி கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அது நியாயமாக இருக்கும். மக்களுக்கு ஒரு எளிய வந்து ரொம்ப ஒரு மன நிறைவை கொடுத்துருக்கும். என்னுடைய கருத்தாக தான். நன்றிண்ணா.